இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களோட ஆதரவை அதிகம் வாங்கின பாக்கியலட்சுமி சீரியல் நடிகை பிக் பாஸ் சீசன் 9ல முதல் வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுக்க இருக்கிறதா இப்போ ப்ரோமோ ஒன்னு வெளியாகி இருக்கு. பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர பிக் பாஸ் நிகழ்ச்சியானது கடந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியில இருந்து பிரம்மாண்டமா ஆரம்பமாகி இருந்தது. அதுல 20 போட்டியாளர்கள் கலந்துகிட்டாங்க. இதுவரை 3 போட்டியாளர்கள் வெளியேறின நிலையில நேற்றைய தினம் ஆதிரை 4வது ஆளா வெளியேறி இருந்தாங்க. ஆதிரை FJ 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடத்தின காதல் லீலைகள் இணையதளத்துல பேசும் பொருளா மாறி இருந்தது. இதை தொடர்ந்து கம்ருதீன், பார்வதி 2 பேரும் சிறைக்கு தவறா பேசிக்கிட்டு காணொளி இணையவாசிகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த நிலையில திவாகர் கிட்ட பேசிட்டு இருந்த பார்வதி, கம்ருதீன் எல்லை மீறான், அவனுக்கு அப்படின்னு ஒரு எல்லை இருக்கு, அதை மீறி நடந்தா எனக்கு பிடிக்காது, அவனுக்கு நான் ஊர்கா கிடையாது, கம்ருதீன் என்னுடைய தோழன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு பக்கம் பிக் பாஸ் 9 ப்ரோமோவில் அடிக்கடி வர விஜய் பார்வதிக்கு போட்டியா பிக் பாஸ் வீட்டுல யாரும் இல்ல. மத்த போட்டியாளர்களை இழிவா பேசுறது, டாஸ்க்ல விதி மீறுதல், மரியாதை இல்லாம இப்படி தவறான போற பாதையில போயிட்டு இருக்க பிக் பாஸ் வீட்டை ஆள பாக்கியலட்சுமி சீரியல் திவ்யா கணேஷ் உள்ள வராங்க. தன்னுடைய நேர்மையான குணத்தை வெளியில காட்ட போறதா அவங்க சொன்ன காணொளி இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய், அர்ச்சனா போன்ற வைல்ட் கார்டு என்ட்ரியில உள்ள வந்து மாஸ் காட்ட போறாங்களா அப்படின்னு சின்னத்திரை ரசிகர்கள் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.